முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இப்ப நடக்கிறது கட்டக்கால் ஆட்சி. இந்த வார்த்தையை ஒரு மாற்றுத்திறனாளியை குறிப்பிட்டு சொல்றதுதான். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற தகுதியே அவர்கிட்ட இல்ல. ஒரு நடிகராகத்தான் இருக்காங்க. சினிமாவில் 100 பேரை அடித்தது போலதான் டயலாக் பேசுறாங்க, வசனங்களை பேசுறாங்க. அதை நம்புவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. விஜய் 100 பேரை அடிப்பார் என்று நம்புவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. என்னதான் பேசிக்கிட்டே இருந்தாலும் அங்க ஒண்ணும் ஆக போறது கிடையாது. இனி 5 ஆண்டுகள் நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கணும். 5 ஆண்டுகள் கழித்து தேர்தலை சந்தித்தாலும் இப்ப இருக்கக்கூடிய திமுக வெற்றி பெறுமா அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான். ஏன்னா தாவேகா 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இங்க களத்துல கட்சிகள் எல்லாமே தன்னுடைய சொந்த வலிமை என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தங்களுடைய வலிமையை ப்ரூவ் பண்ணினா தான் எதிர்கால அரசியல்ல அந்த கட்சிகள் நிலைத்து நிற்கும். இல்லைன்னா அந்த கட்சிகள் காணாமல் கரைந்து போய்விடும். தமிழகம் முழுவதும் பரவலாக பரவி இருக்கக்கூடிய விசிக தன்னுடைய வலிமையை, தனக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வலிமையை ப்ரூவ் பண்ணினா தான் விசிகாவுக்கான எதிர்காலம் கதவுகள் திறந்திருக்கும். இல்லைன்னா விசிக காணாமல் போய்விடும். தற்பொழுது துரை வைகோ தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய தயார். திமுக எம்பிக்கள் அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்யறதா முடிவெடுப்பாங்களா? நீங்களும் எங்களுடைய வாக்களும் உங்களுக்கு விழுந்திருக்கு. ஏன்னா தமிழகம் முழுவதும் எங்க கட்சி இருக்கு. ஒரு வாக்குனாலும் எங்களுடைய வாக்களும் விழுந்திருக்கு. அப்ப எங்களுடைய ஓட்டுகள் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறனால நீங்களும் அத்தனை பேரும் டிசைன் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு கரெக்டான பதில். திமுக கண்டிப்பா இதுக்கு முன் வர மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா மறுபடியும் தேர்தல் காலத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ போகக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும், தாவேகாவுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கெல்லாம் அரசியல் நின்று திமுக வெற்றி பெறுமா? கூட்டணியும் கிடையாது, கூட்டணி பலமும் இல்ல. சோ இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ தண்ணியில கிடக்கக்கூடிய முதல்ல கிடையாது, தரையில ஓடக்கூடிய முதலையா தான் இருந்துட்டு இருக்கு. தரையில முதலைக்கு பலமே கிடையாது. ரேலோன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இப்ப நடக்கிறது கட்டக்கால் ஆட்சி அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வார்த்தையை ஒரு மாற்றுத்திறனாளியை குறிப்பிட்டு சொல்றதுதான். விமர்சனமே ஒரு தவறான ஒரு விமர்சனம் தான். இந்த கட்டக்கால் ஆட்சி அப்படின்னு சொல்றதுங்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க அக்காவுடைய பாணியிலேயே நம்ம பேசுவோம். தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, கட்டக்கால் ஆட்சி அப்படிங்கிறத முன்வைத்தாலும் திமுக 2006 எத்தனையோ கட்சிகள் கூட்டணியில் நின்றும் அன்னைக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் 96 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பல கூட்டணியில நின்னும் தேர்தல் களத்துல மெஜாரிட்டி கிடைக்காம கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் மூலமாக தான் ஆட்சி தொடர்ந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அதை என்ன கால் அரசு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா கலைஞர் அவர்கள் சிஎம் இருந்தாங்க. என்ன கால் அரசு அப்படின்னு சொல்வது? ஏன்னா பாத்தீங்கன்னா இது கட்டைக்கால் அரசு அப்படின்னு சொன்னாலும், அந்த கட்டைக்கால் அரசு அப்படின்னு சொன்னாலும் அந்த கட்டைக்கால் கூட அவங்களோட சொந்த காலாக இருக்கிறது, அவங்க சொந்த கட்சியுடையதாக இருக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2006 பொறுத்த வரைக்கும் அந்த கட்டைக்காலுக்கு கூட அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொந்தம் கிடையாது. சோ அப்படி இருந்தும் 96 சீட்ல வெற்றி பெற்ற திமுக பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சரவையில் ஷேரிங் அப்படின்னு கொடுப்பதற்கு மனசு வரல. சரிங்களா? எல்லாருடைய தயவுல இருந்தாலும் நாங்க மட்டும்தான் அனுபவிப்போம் அப்படிங்கிற நிலையில தான் திமுக போனது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அரசியல்ல பெரிய மாற்றம். அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. 2 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடியவங்க அமைச்சரா இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு எழுச்சியா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எல்லா விஷயங்கள்லயுமே தாவேகா மற்ற கட்சிகளை விட பல மடங்கு உயரத்துல தாவேகா நிற்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் பாக்குறாங்க. எல்லா கட்சிகளுமே பாக்குறாங்க. அதனாலதான் நம்ம பதிவு பண்ணோம் என்னன்னா, எல்லா கட்சிகளுமே தங்களை ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தாவேகா எல்லா கட்சிகளையும் கடந்து அசூர வேகத்துல மேல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ 35% அப்படிங்கிற வாக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல தாவேகாக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை வச்சு பார்க்கும்போது 40, 45, 50 எகிரி அடிக்கிறதுக்கான சூழல்ல போய்கிட்டு இருக்கு. அப்போ சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இவங்க அக்கா கீதா ஜீவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதான் ஆட்சியும் போயிருச்சு, பதவியும் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு, இனி வேற வழி கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இவங்க இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன விமர்சனங்கள் முன்வைத்தாலும் இங்க தாவேகா ஆட்சி தான், முதலமைச்சராக விஜய் அவர்கள் தான். நீங்க எல்லாம் அமைச்சர்களாக இருந்த இடத்துல தாவேகாவுனர் புதிய இளைஞர்கள், புதுமுகங்கள் அங்க அமைச்சர்களாக இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் கிடையாது. இனி தாவேகாவை வீழ்த்த முடியாத அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான நங்கூரம் போட்டது போல தாவேகா ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்காங்க.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு பலன் இல்லாத ஒரு பேச்சுக்கள் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எதிரில் வந்து திமுக வந்து பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, காலி பண்றாங்க. கீதா ஜீவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற தகுதியே அவர்கிட்ட இல்லை, ஒரு நடிகராகத்தான் இருக்காங்க. சினிமாவில் வந்து 100 பேரை அடித்தது போலதான் இப்போ வந்து இங்க வெளியில வந்து டயலாக் எல்லாம் பேசுறாங்க, வசனங்களை பேசுறாங்க. அதை நம்புவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது, விஜய் வந்து 100 பேரை அடிப்பாருன்னு நம்புவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அக்கா கீதா ஜீவன் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, ரியல் அப்படிங்கிறது வேற விஷயம். இது வந்து இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். சினிமா வேற, ரியல் வேற. ஆனா சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு விஷயம், நமக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகர் அப்படிங்கிற விஷயம், கதாநாயகன் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாய பிம்பம் வந்து தோற்கடிச்சிருச்சு, அந்த மாய பிம்பத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சரி இவங்களுடைய பாணியில ஒரு மாயபிம்பம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்குவோம். மாயபிம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த மாயபிம்பத்துக்கு முன்னாடி திராவிட மாடல் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டு சாஞ்சு போயிருக்கே. அப்போ திராவிட மாடலை நாம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்விதான் உருவாயிட்டு. அவ மாயபிம்பத்துக்கு முன்னாடியே ஒரு திராவிட மாடல் நிக்க முடியாத அளவுக்கு அந்த சாம்ராஜ்யம் சரிந்து விழுகிறது அப்படின்னா, அப்போ திராவிட மாடல் வந்து அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்கு. அப்போ ஒரு திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு விதை போடப்படுகிறது அப்படின்னா, அந்த விதையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய காலம் அந்த விதை செழிப்போட இருந்தால்தான் சோ வந்து அந்த மாடல் வந்து ஒரு நல்ல மாடல் அப்படின்னு பார்க்கப்படும். ஆனா வந்து 5 வருஷம் தான், அதுக்கு மேல நிக்க முடியல. 5 வருஷத்தோடய அங்க சாஞ்சு விழுந்துட்டாங்க, சமாதி கட்டப்பட்டு விட்டது அந்த திராவிட மாடலுக்கு அப்படின்னா, அப்போ அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ இங்கேயே நிக்க முடியல அப்படிங்கும் போதுதான் இங்க வந்து எந்த மாடல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடலா அல்லது வந்து தாவேக்காவுடைய அரசா அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாடல் வந்து உண்மையான மாடல், நேர்மையான மாடல் அப்படிங்கிறது பாமர மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடியது வசனம் சினிமா வசனங்களாக இருக்கிறது அப்படின்னா, அதாவது என்ன விமர்சனத்தை நீங்க முன்வைச்சாலும் திமுக ஆட்சி அகற்றப்பட்டாச்சு. நீங்க வந்து முதலமைச்சர் மீது என்ன விமர்சனங்களை முன்வைச்சாலும் தமிழ்நாட்டுடைய 8.5 கோடி மக்களுக்கான முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தான். அதே நேரத்தில் உங்களுடைய அமைச்சரவைகள் எல்லாமே பிடுங்கப்பட்டு விட்டது. உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் சாய்க்கப்பட்டு விட்டார்கள், எம்எல்ஏ பதவியை இழந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன விமர்சனம் வச்சாலும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அழிக்கப்பட்டு விட்டது, வீழ்த்தப்பட்டு விட்டது. அப்ப எல்லாமே இங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தாவேகா சைட்ல தான் இப்போ முதலமைச்சர், ஆட்சி, அமைச்சர்கள் அப்படிங்கும் போது ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இது போன்ற தகவல்களை பேசுகிறார்களா அப்படின்னு கேள்விகள் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க என்னதான் பேசிக்கிட்டே இருந்தாலும் அங்க ஒன்றும் ஆக போறது கிடையாது. இனி 5 ஆண்டுகள் நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கணும். 5 ஆண்டுகள் கழித்து தேர்தலை சந்தித்தாலும் இப்ப இருக்கக்கூடிய திமுக வெற்றி பெறுமா அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான். ஏன்னா வந்து முதலைக்கு தண்ணீர பலம் அப்படின்னு சொல்வது போல திமுகவுக்கு கூட்டணி பலம் தான். அப்போ கூட்டணி இல்லாமல் ஒரு திமுக நிக்க முடியுமானா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ ஒரு சிபிஐ உடைய வீரபாண்டியன் அவர்கள் கூட சொல்லும் போது கூட தகவல்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து நாங்கள் வந்து தனிச்சு போட்டிட்டு எங்களுடைய வலிமையை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை முன் வச்சிருக்காங்க. இடைத்தேர்தலில் அப்படிங்கிற கடந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து தனிச்சு போட்டிவிடுவோம், எங்களுடைய கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு, அப்பதான் எங்களுடைய வலிமையை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து என்ன காரணத்துக்காக இப்போ சிபிஐ இது போன்ற தகவல்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இங்க களத்துல வந்து கட்சிகள் எல்லாமே தன்னுடைய சொந்த வலிமை என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தங்களுடைய வலிமையை ப்ரூவ் பண்ணினா தான் எதிர்கால அரசியல்ல அந்த கட்சிகள் நிலைத்து நிற்கும், இல்லைன்னா அந்த கட்சிகள் காணாமல் கரைந்து போய்விடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட 4%, 8ல இருந்து 4க்கு விழுந்துட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தாவேகா வந்து தனித்தே 108 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாங்க. தேர்தல் களத்துக்கு பிறகு இவங்க வந்தாங்க, கூட்டணி அமைச்சாங்க, ஆட்சியை கொடுத்தாலும் தனிச்சு 35% வாக்குகளை தாவேகா வாங்கிட்டாங்க, 108 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள், விசிக்கு, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் இவங்க டிமாண்ட் வச்சு தொகுதிகளை தாவேகாவிடம் வாங்க முடியாது, தாவேகா கொடுக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும்தான் இவங்க வாங்கக்கூடிய நிலையில இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணினா தான் இவங்க டிமாண்ட் வைக்கலாம். சோ நான் வந்து இத்தனை % வாங்கியிருக்கோம் பாருங்க, நமக்கு இவ்வளவு இருக்குது, அதனால இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அப்ப தாவேகாவில இருந்து இவங்க டிமாண்ட் வைக்க முடியாதுன்னா கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ சொன்ன தகவலை முதலாக தெரிவிக்க வேண்டிய நிலையில விசிகாவை தான் நான் பார்த்தேன். என்னன்னா வந்து கடந்த வீடியோக்குள்ள கூட பேசியிருந்தோம், விசிகாவுக்கு வந்து இது இக்கட்டான நெருக்கடியான காலம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசிகா காணாமல் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. திமுக தொடர்ச்சியாக பயணிச்சாங்க, இது வந்து விசிகாவுக்கு ஒரு பேரழிவை கொடுத்தது. திமுக விட்டு வெளியேறி வந்த பிறகு 2026 தேர்தலில் தாவேகா பெரிய அளவில் வெற்றி பெற்ற பிறகு அங்க வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல பேர் அமைச்சர்களாக வந்த பிறகு விசிகா வந்து இன்னும்
மீண்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசிகா வந்து கேள்விக்குறியான ஒரு நிலையில இருக்கிறதுனால தமிழகம் முழுவதும் பரவலாக பரவி இருக்கக்கூடிய விசிகா தன்னுடைய வலிமையை, தனக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வலிமையை ப்ரூவ் பண்ணினா தான் விசிகாவுக்கான எதிர்காலம் கதவுகள் திறந்திருக்கும். இல்லைன்னா விசிகா காணாமல் போய்விடும் அப்படிங்கிற கருத்துக்களை நாம முன் வச்சோம். ஆனாலும் விசிகா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தனிச்சு போட்டியிட ப்ரூஃப் பண்றது எதுவுமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப வீரபாண்டியன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இது திருமாவளவன் அவர்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் நாம இந்த பதிவுல வந்து பதிவு செய்யறேன். தற்பொழுது துரை வைகோ தன்னுடைய எம்பி பதவியை வந்து ராஜினாமா செய்ய தயார். திமுக எம்பிக்கள் அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்யறதா முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. எப்படி பாக்குறது? இப்போ அக்கா கீதா ஜீவன் வந்து விமர்சனம் முன் வச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா துரை வைகோ அவர்கள் வச்ச கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கரெக்டான கருத்தா தான் நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய பலத்தினால வாக்குகள் மூலமாகத்தான் எம்பியாக துரை வைகோ களத்தில் நின்று வெற்றி பெற்றாங்க. ஏன்னா தேர்தல் களத்துல நின்று வெற்றி பெற்றவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுடைய பங்கும் துரை வைகோ அப்படிங்கிற எம்பிங்கிற விஷயத்துல வந்து அங்க வாக்கள் விழுந்திருக்கு. அது ஒரு வாக்கு ஓட்டு விழுந்துச்சா, 100 ஓட்டு விழுந்துச்சா, 1000 ஓட்டு விழுந்துச்சா, 1,00,000 ஓட்டு விழுந்துச்சாங்கிறத கடந்து எல்லா கட்சிகளுடைய ஓட்டுகளும் தான் துரை வைகோவை எம்பி ஆக்கியிருக்கிறது. கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, விசிகா இருந்தாங்க, எல்லாருடைய ஓட்டுகளும் தான் அங்க எம்பி ஆக்கியிருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எங்களுடைய தயவுல தான் வெற்றி பெற்றுட்டு அங்க போயிட்டாங்க, எங்களுடைய தயவுல தான் வெற்றி பெற்றுட்டு தாவேகா சைடு போயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்துல முன்வைக்கும் போது அப்போ பாத்தீங்கன்னா சரி நான் வந்து உங்களுடைய தயவுல வெற்றி பெற்றிருக்கேன், என்னுடைய வாக்கள் இருந்தாலும் உங்களுடைய தயவுல வெற்றி பெற்றிருக்கேன், நான் வந்து ரிசைன் பண்றேன். சோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து எங்களுடைய வாக்களும் உங்களுக்கு விழுந்திருக்கு. ஏன்னா தமிழகம் முழுவதும் எங்க கட்சி இருக்கு, ஒரு வாக்குனாலும் எங்களுடைய வாக்களும் விழுந்திருக்கு. அப்ப எங்களுடைய ஓட்டுகள் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறனால நீங்களும் அத்தனை பேரும் ரிசைன் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு கரெக்டான பதில். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்து கட்டைக்கால் ஆட்சி, நெட்டைக்கால் ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சின்னு விமர்சனம் முன்வைத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் உங்கள் பக்கமே திருப்பி அடிக்கும் போது உங்களால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா கீதா ஜீவன் அவர்கள் பேசும்போது கூட எங்க மூலம் வெற்றி பெற்றவங்க தான் அங்க போய் ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கட்டைக்கால் ஆட்சி அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அந்த கால் வந்து எங்களுடைய கால், அதுலதான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. சோ அப்படிங்கிற நிலையில தான் இவங்க இந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே கருத்துக்களை தான் ஏற்கனவே இந்த கம்யூனிஸ்டுகள் விசிகாவும் வந்து பெரிய அளவுல முன் வச்சாங்க. எங்களுடைய ஓட்டுகள் கிடைக்காமலாம் நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களோட வெளிப்படையாகவே பேசியிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே போல எங்க கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சரி உங்க தேவையில வெற்றி பெற்றதுனால நாங்க வந்து எம்எல்ஏ பதவியில ரிசைன் பண்றோம், திமுக எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னா அப்போ உங்க ஆயுதம் உங்களையே திருப்பி அடிக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஓட்டுகள் வெற்றி பெற்றாலும் அந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்தல் காலத்தில் சீட் ஷேரிங் பண்ணிட்டீங்க, எல்லாருமே கூட்டு சேர்ந்து உழைச்சிங்க, எல்லாருடைய உழைப்பும் அங்க இருக்கு, எல்லாருடைய உழைப்பும் இருக்கிறது, வெற்றி பெற்றாச்சு, அவ்வளவுதான். அதன் பிறகு வந்து இவருடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்றோம், அவருடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்றோம், அந்த விஷயங்கள் வந்து அங்க கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் ஒரு ஆளை தூக்கி விடலாம். ஒரு ஆள் வந்து மேல எந்திரிச்சு வர்றாங்க அப்படின்னா ஒரு ஆள் 2 பேருடைய சப்போர்ட் கிடையாது, பல பேருடைய சப்போர்ட் இருக்கும். அதுல வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணவங்க இருப்பாங்க, சின்ன சின்ன உதவிகள் செய்தவங்க இருப்பாங்க. எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சியின் மூலம் தான் அங்க ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ வந்து வெற்றி பெற்றதும் என்னாலதான் இவர் இந்த உயரத்துக்கு வந்தாரு, நான் கொடுத்தனாலதான் வந்தார், அதெல்லாம் வந்து விமர்சனங்கள் கிடையாது. வெற்றி பெற்றிருக்க வெற்றி நாயகனாகத்தான் அவரை கொண்டாடப்படும். அதுல வந்து பின்னணியில யார் இருந்தாங்க அப்படிங்கிறது இங்க பார்க்கப்படாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்திலையும் ஒரு கூட்டணி அப்படிங்கும் போது அது 25 கட்சி அதுல இருக்காங்க அப்படின்னா 25 கட்சியுடைய பங்கு அங்க இருக்கு. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா துரை வைகோ முன்வைத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பண்றேன் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னா திமுக கண்டிப்பா இதுக்கு முன் வர மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா 40க்கு 40 எம்பிக்கள் அதிகமா வச்சுட்டு இருக்காங்க, இங்க ஒரு எம்பி தான். சோ நம்ம போயிட்டோம்னா மறுபடியும் தேர்தல் காலத்துல நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ போகக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கெல்லாம் அரசியல் நின்று திமுக வெற்றி பெறுமா, கூட்டணியும் கிடையாது, கூட்டணி பலமும் இல்ல. சோ வந்து இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ தண்ணியில கிடக்கக்கூடிய முதல்ல கிடையாது, தரையில ஓடக்கூடிய முதலையா தான் இருந்துட்டு இருக்கு. தரையில வந்து முதலைக்கு பலமே கிடையாது. சோ யாரு வேண்டுமென்றாலும் முதலையை அட்டாக் பண்ணலாம். சோ தண்ணி எங்கேயுமே கிடையாது, ஏன்னா வறண்ட பாலைவனத்துலதான் இப்ப அந்த முதல்ல ஓடிக்கிட்டு இருக்கு, திமுக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எந்த முயற்சியிலும் அவருக்கு கை கொடுக்கல அப்படிங்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தன் தலையிலேயே தானே சகதியை சேட்டை வாரி பூசுவது போலதான் இவங்க சொன்ன கருத்துக்கள் அவர்கள் பக்கமே திசை திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறதா நான் இதை பாக்குறேன். பல விஷயங்கள் பேசுறோம். நன்றி.